ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு டாப்பிக்கை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன். என்னென்னா, நம்ம விவாகரத்து நிறைய இடங்களில் இப்போ நடக்குது இல்லையா? இப்போ நடக்கிற விவாகரத்துக்கும் முன்னாடி கணவன் மனைவிகள் பிரியறதுக்கும் நிறைய வித்தியாசமான காரணங்கள் இருக்குது. அதை பற்றி நான் பேசலான்னு வந்திருக்கேன். இப்போ முதல்ல அந்த காலத்தில் எப்படி, அந்த காலங்கிறது என்ன, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி, அது அந்த காலம்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. முன்னாடி என்னென்னா, இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்கும். குடும்பத்தில் வந்து மாமனார், மாமியார், அண்ணன், தம்பி, மச்சினர்கள், நாத்தனார், கணவன், மனைவி, இப்படி எல்லோரும் இருப்பாங்க இல்லையா? அப்போது எதுவோ ஒன்று கணவன் மனைவிக்குள்ளே எந்த விதத்தில் வேணுனாலும் சண்டை வரலாம். அம்மா அப்பா கூட பேசுகிறதுல சண்டை வரலாம், நாத்தனார் கூட ஆனால் அப்போல்லாம் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு தான் நைட்டு போய் தான் புருஷனோடையே பேசுவாங்க. ஏன்னா ஒரு மருமகளை எடுக்கிறதே அந்த குடும்பத்தை பார்த்துக்குவாளா, மச்சினமார் நாத்தனார்மாரெல்லாம் கட்டி காப்பாளா அப்படின்னு கேட்டு தானே அந்த பொண்ணையே எடுப்பாங்க. கிராமங்கள்லேயும் சரி, டவுன்லேயும் சரி, குடும்பத்துக்கு ஏற்றவளா அப்படின்னு ஒரு வார்த்தையை வைப்பாங்க அங்கே. அது என்னென்னா, அது இதுதான். குடும்பம்னா எல்லாத்தையும் பார்க்கணும். மருமக தான். என்னென்னா, மாமியாருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லா மாமியாரும் அப்படி தான். இன்றைக்கி இருக்கிற மாமியார் வரைக்கும் அப்படி தான். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் வேலை செய்வாங்க. இப்போ கரெக்டாக அந்த பிள்ளைங்க அது வரைக்கும் வளர்ந்துரும், படித்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்களால முடியாது. இன்றைக்கி இருக்கிற தாய்மார்கள் வரைக்கும் அப்படித்தான். என்ன முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, பையனுக்கு கரெக்டாக அது கல்யாண வயசு வந்துடும். கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு தேடுவாங்க. அப்போது நம்ம அசந்து உக்காந்தா நம்ம கூட மாட துணைக்கி இருப்பாளா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு பொண்ணு இருக்கும், மச்சினை இருக்கும், பிள்ளைங்க இருக்கும், எல்லாம் இருக்கும், பார்ப்பாங்க அந்த காலத்தில். இதையெல்லாம் தாண்டி ஏதோ ஒன்று குடும்பத்தில் ஒரு மனசு கஷ்டம் இருக்கும். அப்போ போய் என்ன பண்ணுவாங்க, நைட்டில் உம்முன்னு இருப்பாங்க. என்னன்னு கேட்டால், கணவன்மார்கள்ட்ட எதையோ ஒரு குறைய சொல்லுவாங்க. கணவன்மார்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த காலத்துலலாம். அதெல்லாம் வீடுன்னா குடும்பம்னா அப்படி தான் இருக்கணும், எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படி தான் பேசுவாங்க. எங்கள் குடும்பத்திலே நிறைய பேர் இதெல்லாம் பேசியிருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும், அதான் குடும்பம். என்ன குடும்பம்னா என்ன, எல்லாரையும் வெளில தரத்தி விட்டு வாழ்கிறது குடும்பமா? அதை மாதிரிலாம் இருக்க முடியாது, இப்படித்தான் வாழணும், அதெல்லாம் இப்படிலாம் கிடையாதுங்கன்னு சொல்லும்போது மனைவி என்ன பண்ணுவா, யோசிப்பா, ஐயோ வேணாம், இவருக்கு பிடிக்கல, இவருக்கு நமக்கு எதாவது சண்டை வந்துட போகுதுன்னு ஒரு தடவை 2 தடவை அப்படி இப்படி இருப்பாங்க. அதையும் மீறி சம்டைம் அவங்களுக்கு ஏதாவது சண்டை வந்துடும். அப்போ வந்து புருஷங்காரன் வெளியில் சொல்ல முடியாது, அப்பாக்கிட்ட, அண்ணன் தம்பி நாத்தனாட்டெல்லாம் சொல்ல முடியாது, சாப்பிடாம கொள்ளாமல் கோச்சிக்கிட்டு போயிடுவான். ஆனால் இது பெரியவங்களுக்கு அரசு பரசில் ஒரு சத்தமாக பேசும்போது கொள்ளும்போது அவங்க ரூம்லேருந்து காதில் விழுந்துடும். அதை வந்து கேட்டுக்க மாட்டாங்க, மருமகிட்ட கேட்டுக்க மாட்டாங்க. அவளும் உம்முன்றிருப்பா, அதை வச்சு தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் வீட்டு வேலைகள் அதுக்கு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். இவன் வந்தால் சாப்பாடு வேணான்னு வேலையிலேருந்து வந்து இப்போ உள்ளே போய் படுத்துருவான். இப்போ இதையே புரிஞ்சுக்குவாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க. சின்னதுங்க அதுங்க படிக்கும் கொள்ளோ ஓடும், அண்ணன் தம்பிங்க விளையாட போக இருப்பாங்க, தெரியாது. அப்போ அந்த காலகட்டத்தில் அப்போ 2 நாள் பார்ப்பாங்க, 3ஆம் நாள் மருமகளை கூட்டி, என்னம்மா பிரச்சனை, எது, ஏன் பிள்ளையும் கூப்பிட்டு கண்டிப்பாங்க. என்னடா நீ பாட்டுக்கு சாப்பிடாம வர, நான் வெளி சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா, உட்காந்து ஒழுங்கா சோத்தை போடு அப்படின்னு எதையோ சொல்லுவாங்க. அப்படியே அந்த இதை அப்படியே மாறி போயிடும் ஒரு 2 நாளில். அதுக்கப்புறம் நம்மளை பெண்களை என்ன பண்ணுவாங்க, போய் கணவனுக்கு சாப்பாடு போடணுமே அப்படின்ட்டு, ஐயோ சரி 2 நாள் அவர் சாப்பிடாம இருக்காரு, அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் தெரியும், பெரியவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்கள அனுசரிச்சுட்டு சரிங்க அப்படி இப்படின்னு அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த சண்டை சமாதானம் ஆகிடும். அப்போ அந்த பெரியவங்கன்னு ஒருத்தவங்க அந்த காலத்தில் இருந்தாங்க, குடும்பம்னு ஒன்று இருந்தது. அப்போது வந்து இந்த இந்த அதிகமாகாது. ஒரு 2 நாள், ஒரு நாளுக்கெல்லாம் தாக்கு பிடிக்காது. அது புருஷன் என்ன திட்டினாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வச்சுருவாங்க அந்த இடத்துல. எது பண்ணால் பெருசாலாம் இப்போ மாதிரிலாம் இப்போல்லாம் இந்த தலையணை மந்திரம் அது இதுங்கிறாங்களே, அதெல்லாம் அப்போ இருக்காது. அப்படி வந்து கணவனை வந்து தூண்டி விட்டு இந்த மாதிரி போய் சண்டை சச்சரவு, குடும்ப சண்டை, மாமியார் திட்டுவாங்க, நாத்தனார் திட்டுவாங்க, மச்சினன் திட்டுவாங்க, அதெல்லாம் இருக்கும் குடும்பம்னா. இது சரியில்லை அது சரியில்லைன்னு. ஆனால் இவங்க எதுவும் கேட்க முடியாது. இது வந்து எதாவது பெண்ணடிமை அப்படி இப்படின்னு இந்த காலத்தில் பேசுகிறாங்க. அது அல்ல, குடும்பம்னு இருந்தால் அது அப்படித்தான் இருக்கணும். அப்படி வாழ்ந்தால் தான் அது குடும்பமாக இருக்கும். பகலில் சண்டை இருக்கும், நைட்டில் கணவனோட சந்தோஷமாக இருப்பாங்க. இப்படியே வாழ்க்கை ஓடும், பிள்ளைங்க வளர்ந்துடும். இங்கே டைவர்ஸுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இதெல்லாம் அப்போது நிறைய என்ன இருக்குது பேசுகிறதுக்கு.
இது பார்ட் 1ன்னு வச்சுக்கோ நம்ம. அடுத்தது பார்ட் 2ன்னு ஒன்று. இப்போ இருக்கிற டைவர்ஸை பற்றி நான் பேசுகிறேன். அதை அடுத்த பார்ட்டில் பேசுகிறேன். ஓகே.